வணக்கம் நண்பர்களே, ஒரு அற்புதமான ஒரு பதிவு. அசுவினி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள் எப்படி இருப்பாங்க, எப்படி இருக்கணும், அதுபோக எந்த கடவுளை வழிபடணும், யாருடன் சேரணும், யாருடன் சேரக்கூடாது, முழுமையான வாழ்க்கை பலன்களை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அசுவினி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுடைய முழுமையான வாழ்க்கை பலன்கள். பொதுவாக அசுவினி நட்சத்திரம்னா 27 நட்சத்திரத்தின் முதல் நட்சத்திரம். அசுவினி அப்படின்றது குதிரை. அதுபோக அசுவினி நட்சத்திரத்தின் நாயகன் கேது பகவான். அசுவினி நட்சத்திரத்துக்கு அதிபதி. ஒரு நட்சத்திரம் இருக்குன்னா அந்த நட்சத்திரத்துக்கு அதிபதி அப்படின்றவர் ஒருத்தர் இருப்பார். அப்போது அசுவினி நட்சத்திரத்துக்கு அதிபதி கேது பகவான். அசுவினி நட்சத்திரத்துடைய அதிதேவதை சரஸ்வதி. ஒவ்வொரு நட்சத்திரத்திலையும் ஒவ்வொரு கடவுள் பிறந்திருப்பாங்க. அந்த மாதிரி அசுவினி நட்சத்திரத்தில் பிறந்த அதிதேவதை யாருன்னு பார்க்கும் பொழுது சரஸ்வதி. அப்போ அசுவினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க யாரு கூட நமக்கு சவகாசம் வச்சுக்கணும், அதாவது யாருடன் சேரணும், யாருடன் சேரக்கூடாது, யாரை கல்யாணம் பண்ணிக்கணும், இல்லை யாரை கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது, வாழ்க்கையில் வளர்ச்சி பெறணும்னா யாரை பக்கத்தில் சேர்த்திக்கணும், யாரை பக்கத்தில் சேர்த்திக்கக்கூடாது அப்படின்ட்டு முழுமையான ஒரு புரிதலுடன் ஆதாரப்பூர்வமாக ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு பதிவாக இந்த பதிவு இருக்க போகுது. அதில் மாற்று கருத்து இல்லை. இந்த பதிவு முழுமையாக கேளுங்க. இந்த மாதிரி தான் 27 நட்சத்திரத்துக்கும் தனித்தனியாக ஒவ்வொரு பதிவும் நம்ம யூடியூப் சேனலில் வரப்போகுதுங்க. அசுவினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அதிகமாக நீங்கள் வழிபட வேண்டிய கடவுள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விநாயகர். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ராசிக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவங்கள் நட்சத்திரங்களுக்கு கொடுக்கறது இல்லைங்க. ராசியை விட முக்கியத்துவம் நட்சத்திரம். அந்த நட்சத்திரம் அப்படின்றது தான் நாம் இந்த பிரபஞ்சத்தில் இந்த நட்சத்திரத்தில் வந்தோம், இந்த நட்சத்திரத்தில் பிறந்தோம் அப்படின்றது ஒரு புறம் இருந்தாலும் இந்த நட்சத்திரத்துக்கு நட்சத்திர நாம எழுத்து இதுதான் அப்படின்ற மாதிரி இந்த பிரபஞ்சம் முடிவு பண்ணது. அசுவினி நட்சத்திரத்தில் பிறந்தால் இந்த எழுத்துல தான் பேர் வைக்கணுன்ட்டு இந்த பிரபஞ்சம் முடிவு பண்ணுது. ஆனால் இன்றைக்கி இருக்கிற காலகட்டம் அப்படி இல்லை. குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னுக்கே நம்ம பேர் செலெக்ஷன் பண்ணி வச்சுக்கிறோம். ஜாதக ரீதியாக நம்ம பேர் வைக்கிறது பார்த்திங்கன்னா 20% தானுங்க. 80% ஜாதக ரீதியாக பேர் வைக்கிறது இல்லை. அவங்க மனசுக்குள்ளாயிரம் என்ன பேர் வருதோ அது அவங்களுடைய ஆசை, நம்ம தப்பு சொல்ல முடியாது. சரி, இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். ஃபஸ்ட்டு அசுவினி நட்சத்திரம் நண்பர்கள் யாருடன் சேர்ந்து தொழில் செய்யக்கூடாது அப்படின்னா, அசுவினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அதே அசுவினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களோட சேர்ந்து பார்ட்னர்ஷிப் தொழில் செய்யக்கூடாது. அதுபோக சிம்ம ராசியில் மகம் நட்சத்திரத்தில் வர நண்பர்களுடன் சேர்ந்து தொழில் செய்யக்கூடாது. அதுபோக தனுசு ராசியில் மூலம் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அதே கேது பகவானுடைய நட்சத்திரம் அனுமான் பிறந்த நட்சத்திரத்தில் அவருடன் சேர்ந்து தொழில் செய்யக்கூடாது. இது ஆணுக்கும் பொருந்தும், பெண்ணுக்கும் பொருந்தும். அதுபோக அசுவினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க யாரை திருமணம் செஞ்சுக்கக்கூடாது, நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி அல்லது பெண்ணாக இருந்தாலும் சரி, அசுவினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மீண்டும் அதே அசுவினி நட்சத்திரத்தில் வராங்கன்னா அவங்கள திருமணம் செய்யக்கூடாது. சிம்மராசியில் வரக்கூடிய அந்த மகம் நட்சத்திரத்தில் வராங்கன்னா அவங்களையும் திருமணம் செய்யக்கூடாது. தனுசு ராசியில் மூல நட்சத்திரத்தில் வராங்கன்னா அவங்களையும் திருமணம் செய்யக்கூடாது. அதுபோக கன்னி ராசி நண்பர்களை திருமணம் செய்யக்கூடாது. அசுவினி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள் நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி அல்லது பெண்ணாக இருந்தாலும் சரி வரன் பார்க்கும் பொழுது கன்னிராசி ஜாதகம் ஒன்று வருதுன்னா அந்த கன்னிராசி ஜாதகத்தை திருமணம் செய்தீங்கன்னா 100% விவாகரத்துக்கு தயாராகிடணும். அதுபோக உங்களுடைய ராசிக்கு 8வது ராசியாக வரக்கூடிய விருச்சிக ராசியை திருமணம் செய்கிறது தவறான ஒரு செயல். அப்போது அசுவினி நட்சத்திரம், மகம் நட்சத்திரம், மூல நட்சத்திரம், கன்னி ராசி, விருச்சிக ராசி ரொம்ப மேஜராக பார்க்கக்கூடியது. இவங்களுடன் சேர்ந்து நீங்கள் தொழில் ஆரம்பித்தாலும் அது நட்டமாக தான் இருக்கும்.
அவங்க நல்லா இருப்பாங்க, நீங்கள் நல்லா இருக்க மாட்டீங்க, அதை பார்த்துக்கிடுங்க. அல்லது இவங்களை நீங்கள் திருமணம் பண்ணாலும் வாழ்க்கை சிறப்பாக இருக்காது. இது ஒரு புறம் பார்த்துக்கோங்க. அதன் பிறகு உங்களுடைய தொழில் எந்த மாதிரி தொழில் இருந்தால் சிறப்பாக இருக்கும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்டது, மருத்துவம் சார்ந்தது, விவசாயம் சார்ந்தது, உணவு சார்ந்தது, எக்ஸ்போர்ட் பண்ணுறது, இரும்பு இயந்திர சம்மந்தப்பட்ட தொழில், இது எல்லாமே இந்த அசுவினி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு பிரகாசமாக இருக்கும். படிப்பறிவு, அதை தாண்டி பகுத்தறிவு ரொம்ப அதிகமாக இருக்கும். விட்டு கொடுக்க மனப்பான்மை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். தன்னுடைய வீட்டிலையே தான் கூட பிறந்தவங்களுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் அந்த காசு பணத்துக்கு தரமாட்டாங்க. அந்த அசுவினி நட்சத்திரம் அப்படின்னாவே வேகம் அதிகமாக இருக்கும், வேகத்தை காட்டிலையும் விவேகமும் அதிகமாக இருக்கும். அசுவினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஒரு 30 வயசு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது பெண்ணாக இருந்தால் கூட இல்லை ஆணாக இருந்தால் கூட 50 வயசில் இருக்கிறவங்களுக்கு கூட அந்த பொறுமை இருக்காது. அந்த மாதிரி ஒரு பொறுமை, செயல்திறன் இருக்குதுன்னு செய்யும். செயல்திறன், அதாவது பேச்சுத்திறனை விட செயல்திறன் இருக்கும். ஆனாலும் எதுவாக இருந்தாலும் நிதானமாக சூதானமாக செய்யக்கூடிய நண்பர்கள் தான் இந்த அசுவினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க. விட்டு கொடுக்க மனப்பான்மை அதிகமாக இருக்கும். நிறைய நண்பர்களுக்கு அசுவினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு முன் வாழ்க்கை அந்தளவுக்கு சிறப்பாக இருக்கிறது இல்லைங்க. அந்த 32 என்னைக்கு அவங்க தாண்டுறாங்களோ, அந்த 32 தாண்டினதுக்கு அப்புறம்தான் அவங்க வீடு வாங்குவாங்க, வாகனம் வாங்குவாங்க. ஏன் சில நண்பர்களுக்கு 32 வயசுக்கு அப்புறம் தான் கல்யாணமே நடந்திருக்கும். இந்த மாதிரி அந்த அசுவினி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள் இந்த மாதிரி தான் இருப்பாங்க. அதிகமாக பூர்வீகத்தில் இருக்க மாட்டாங்க. தாத்தா சம்பாரித்த இடத்துலலாம் கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க. ஏன் அப்பா சம்பாரித்த இடத்துல இருக்கிறது கூட கஷ்டம்தானுங்க. இன்னாருடைய பிள்ளை இவங்க, அந்த பேரெல்லாம் போயிடும். இன்னாருடைய அப்பா அவங்க அப்படின்ற பேர் வாங்கி கொடுத்துருவாங்க. இந்த அசுவினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி அல்லது பெண்ணாக இருந்தாலும் சரி, உங்கள் பேருக்கு பின்னுக்கு அப்பா பேர் வருமே தவிர அப்பா பேருக்கு பின்னுக்கு உங்கள் பேர் வராது. இது தப்பாக சொல்லலிங்க. உதாரணத்துக்கு ரமேஷ்னு ஒருத்தர் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். பெரியசாமி மகன் ரமேஷ் அப்படின்ற பேர் போயிட்டு ரமேஷோடைய அப்பா தானுங்க பெரியசாமி என்ன அப்படின்ற பேர் தானே வரும். அதே மாதிரி நிறைய நண்பர்களுடைய திருமணமே கூட தானாக கையை ஊனி கரணம் போட்டு செஞ்சுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை அந்த அசுவினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஏற்படும். அண்ணனாக இருக்கட்டும் அண்ணனுக்கு கல்யாணம் செஞ்சு வைப்பாங்க, தங்கச்சியாக இருக்கட்டும் தங்கச்சிக்கு கல்யாணம் செஞ்சு வைப்பாங்க, தம்பியாக இருக்கட்டும் தம்பிக்காரனுக்கு கல்யாணம் செஞ்சு வைப்பாங்க. இந்த ஏணி ஒன்று இருக்கும் இல்லைங்களா, ஏணி, படிக்கட்டு ஏணி. அந்த ஏணியை போல் எல்லாரையும் ஏற்றி விடக்கூடிய ஒரு குணம் யாருக்கு இருக்கும்னா இந்த அசுவினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்கும். சரி சார், அதெல்லாம் போகட்டும் சார், என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், வாழ்வாதாரம் எப்படி இருக்கும், தொழில் என்ன செய்யணும்னு நான் சொல்லிட்டேனுங்க, யாரு கூட சேர்ந்து செய்யக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கிறேன், யார் நமக்கு துரோகம் பண்ணுவாங்க, யார் நமக்கு ஆகாதவங்க அப்படின்ற விவரம் சொல்லியிருக்கிறேன். நாம் வழிபட வேண்டிய கோவில் அப்படின்றது விநாயகர். நிறைய பேர் சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. உண்மையா விநாயகர் கோவில் தான் நீங்கள் வழிபடணுமா அப்படின்னா, இந்த பிரபஞ்சம் தீர்மானிக்கப்பட்ட ஒரு திருத்தலம் அப்படின்னா தமிழ்நாட்டில் ஒரே ஒரு இடத்துல தான் இருக்குது. இந்தியாவிலேயே ஒரு இடம் தானுங்க. அசுவினி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முறையாவது அந்த திருத்தலத்துக்கு போயிட்டு வர்றது தான் பிராத்தம். இதுவும் உங்களுக்கு பிராத்தம் இருந்தால் தான் அந்த கோயிலுக்கு போக முடியும். நீங்கள் லட்சமாக காசு பணம் வச்சுருந்தாலும் சரி, கோடி ரூபாய் காசு பணம் வச்சுருந்தாலும் சரி, பிராத்தம் இல்லைன்னா சத்தியமாக அந்த கோயில் பக்கம் தலை வச்சு படுக்க முடியாது உங்களால். அந்த திருத்தலம் பிறவி மருதீஸ்வரர் அப்படின்ட்டு, பிறவி மருதீஸ்வரர். அந்த பிறவி மருதீஸ்வரர் எங்கே இருக்குன்னா திருவாரூர் மாவட்டத்தில் இருக்குது. திருவாரூர்லேருந்து 30 கிலோமீட்டர் போகணுங்க. திருத்துறைப்பூண்டின்றது நிறைய நண்பர்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த திருத்துறைப்பூண்டிக்கு ஒரு வரலாறே இருக்குங்க. அந்த திருத்துறைப்பூண்டியிலிருந்து 1 கிலோமீட்டரில் தான் அந்த பிறவி மருதீஸ்வரர் இருப்பார். அந்த பிறவி மருதீஸ்வரர் அதுதான் இந்த அசுவினி நட்சத்திர நண்பர்களுடைய ஆதி தெய்வம். இது நீங்களோ நானோ தீர்மானிக்கிறது கிடையாது, இந்த பிரபஞ்சம் தீர்மானிக்கிறது. நிறைய நண்பர்களுக்கு இது தெரியாது. நம்ம என்ன செய்கிறோம், நம்ம மேசராசியில் பிறந்துட்டோம், எங்களுக்கு சாமி முருகர்,
இல்லை அசுவினி நட்சத்திரத்தில் பிறந்துட்டோம், எங்களுக்கு சாமி விநாயகர். இதுதானே எல்லா ஜோதிடர்களும் சொல்கிறது. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு நிறம் இருக்குது, ஒரு திருத்தலம் இருக்குது. இதெல்லாம் நிறைய நண்பர்களுக்கு தெரியறது இல்லைங்க. அப்போது அசுவினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எப்படி இருக்கணும்னு சொன்னனுங்க, எப்படி இருந்தால் நல்லா இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். அதுபோக அவங்க எப்படி இருப்பாங்கன்ற விவரமும் சொல்லியிருக்கிறேனுங்க. அதுபோக அவங்களுடைய கடவுள், அவங்களுடைய தெய்வம், அவங்களுடைய நட்சத்திரத்துக்குரிய ஒரு தெய்வம் என்ன, அந்த கோவிலுக்கு அவங்களால போக முடியுமா போக முடியாதா, இது எல்லாராலையும் சத்தியமாக போக முடியாது. யாருக்கு கொடுப்பனை இருக்கோ, இந்த வீடியோ பார்க்குறவங்க கூட யாருக்கு கொடுப்பனை இருக்கோ அவங்க தான் இந்த வீடியோவை பார்க்க முடியும், எல்லாரெல்லாம் பார்த்துட முடியாது. திருத்துறைப்பூண்டியில் உள்ள திருத்துறைப்பூண்டியிலிருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில், திருவாரூரிலிருந்து 30 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய பிறவி மருதீஸ்வரர் திருத்தலத்துக்கு போயிட்டு வர்றது 1000 மடங்கு, 100% கிடையாது, 1000% மிக 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 சாதகமான ஒரு செயல் இது. அதாவது அசுவினி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள் பயன்படுத்திக்கோங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு ஜாதகத்திலையும் ஒவ்வொரு பிரார்த்தம் இருக்குது. இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையும் ஒரு சாதகமான நேரத்தை கொடுத்துறது இல்லைங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தருணத்தில் தான் ஒரு சாதகமான தருணத்தை கொடுக்குது. அதை பயன்படுத்திக்கிறவங்க தான் மேலுக்கு வராங்க. உழைப்பு மட்டும் போட்டால் போதுமே, மேலுக்கு வந்துடுவோமே, நான் இல்லைன்னு சொல்லலைங்க. உழைப்போட நம்மளுடைய கிரக அமைப்புகளும் சாதகமாக இருந்தால் தான் போக வேண்டிய இடத்துக்கு போக முடியுமே தவிர, உழைப்பை மட்டும் போட்டுக்கிட்டு இருக்கிறேன், குதிரைக்கு கடிவாளம் கட்டின மாதிரி ஒரே பாதையில் நான் போய்கிட்டு இருக்கிறேன்னா, அப்படி போய்கிட்டு இருக்கிறவங்க இன்னும் பார்த்துக்கிட்டு தான் நம்ம இருக்கோம். நம்மளை சுற்றி உள்ளவங்க அன்றாடம் கூலி வேலை செய்கிறவங்க செய்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. நமக்கு என்னைக்கு விவரம் தெரிஞ்சதோ அன்னையிலேருந்து இன்னும் கஷ்டப்பட்டு தான் இருக்கிறாங்க. பட்டம் பார்த்து பயிர் செய். உங்களுடைய கிரகநிலைகள் எப்படி இருக்கும் அதை சார்ந்த மாதிரி நீங்கள் வேலையை பாருங்கள். இல்லை நீங்கள் வேலை பார்க்குறீங்கன்னா அந்த என்ன வேலை செய்யணும்னு உங்கள் கிரகம் தான் தீர்மானிக்கணும். நம்ம மனசாலுக்கு எல்லாமே ஆசை தானுங்க, எல்லாமே ஆசை தான். எந்த தொழில் பார்த்தாலும் செய்யணுன்ற ஆசை வர்றதில் தப்பு இல்லைங்க. நம்ம மனசால் அப்படி இருந்தால் தான் நம்ம மனசால். அதுக்கான பிரார்த்தனை நமக்கு இருக்குதான்னு தெரிஞ்சுக்கிடணும். அதுக்கான பிரார்த்தனை நமக்கு இருந்தால் போதும். அப்படியா? இல்லையே. அதுக்கான பிரார்த்தனை நமக்கு இருக்குதுன்னா எந்த நேரத்தில் செயல்படுத்தினா அது சரியாக இருக்கும். என்ன தொழில் செய்யணும்னு தெரிஞ்சுக்கிறது எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு அந்த தொழில் எந்த நேரத்தில் செய்யணும்னு தெரிஞ்சுக்கணுங்க. அதுதான் புத்திசாலித்தனம். போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்துக்கிட முடியும். உங்களுடைய ஜாதகத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன வழிமுறைகள் எல்லாம் உங்களுடைய ஜாதக ரீதியாக இருக்குது, அது போதுமானது. ஒருத்தர் உட்கார வச்சு யந்திரம் மந்திரம் தந்திரம் அவசியம் கிடையாதுங்க. உங்களுடைய விதி என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. விதி காட்டுற பாதையில் நீங்கள் போங்க. ஒருத்தர் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகணும்னு அவசியம்லாம் உங்களுக்கு இல்லவே இல்லை. உங்கள் சாதகம் நிச்சயமாக இந்த மண்ணில் பிறந்த எல்லாருடைய ஜாதகத்துலேயும் ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு நேரத்தில் ஒரு சாதகமான நேரம் இருக்கும். அதை கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சாதான் திடீர்னு கையூனி மேலே வந்துடுவாங்க. சரியா? தயவு செய்து உங்களுடைய ஜாதகத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அதுபோக மீதம் இருக்கக்கூடிய அந்த 26 நட்சத்திரத்துக்கும் தொடர்ந்து பலன்கள் நம்மளுடைய யூடியூப்பில் பதிவு பண்ணுறேனுங்க. இது வரைக்கும் நல்ல சப்போர்ட் பண்ணியிருக்கிறீங்க. உங்களுடைய ஆதரவுக்கு உங்களுடைய சப்போர்ட்டுக்கு மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிறேனுங்க. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.